ஹாய், நீங்களும் இந்த முறை O level எடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் தில்ஷான். O level எழுதி முடிச்ச அடுத்த கணமே உங்களோட கண்ணில் பட்ட ஒரு விஷயம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். சோசியல் மீடியாவிலையும் சரி, உங்களோட ஊர்ல இருக்கிற சுவர்கள்லையும் சரி, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. எங்ககிட்ட A லெவலுக்கு கிளாஸுக்கு வாங்க, A லெவல் படிக்கவே தேவையில்லை, எங்கட இன்ஸ்டிடியூட்டுக்கு வாங்க, நாங்க டிகிரி தாரம், இப்படி நிறைய போஸ்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. இன்னொரு பக்கம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இந்த கிளாஸுக்கு போவோம், இந்த கோர்ஸ் செய்வோம் என்று கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இடையால உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட பக்கத்து வீட்டுக்காராக்கள், உங்களோட சொந்தக்காராக்கள் அடுத்தது என்ன செய்ய போறாய், இதை செய்யலாமே என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலையில நீங்க இருக்கிறத நானும் உணர்றேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி வயசை கடந்து வந்தவன் தானே. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யணும்? நீங்க பதட்டப்பட வேணாம், அவசரப்பட வேணாம். பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிறகு நீங்க யோசிக்க வேண்டி வரும், நான் அந்த டைம்ல தவறான முடிவை எடுத்துட்டேனே. அந்த நேரம் நீங்க நிறைய காசு செலவழிச்சிருப்பீங்க, நிறைய காலத்தை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய முயற்சியை விரயம் செஞ்சிருப்பீங்க. அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ள இயலாம போயிடும். விளம்பரங்கள் காட்டுகின்ற அவசரத்தினாலேயோ, உங்களோட நண்பர்கள் காட்டுகின்ற அவசரத்தினாலேயோ, உங்களோட பெற்றோர் உற்றார்களின் வற்புறுத்தலினாலேயோ அவசரப்பட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்க வேணாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. அது ஒரு 2 வீக்ஸா இருக்கலாம், 3 வீக்ஸா இருக்கலாம், ஒரு மாசமா கூட இருக்கலாம். நீங்க இப்ப எடுக்க போற இந்த முடிவு தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. எனவே இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குங்க, நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஃபீல்ட செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரயோசனமான தத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது ஜப்பானியர்களால யூஸ் பண்ணப்படுற இக்கிகாயி என்கிற ஒரு தத்துவம். இந்த இக்கிகாயி தத்துவத்தின்படி நீங்க எப்படி கெரியரை சூஸ் பண்ணணும் என்றால் 4 விஷயங்களை பார்க்கணும். 1, நீங்க செலக்ட் பண்ண போற துறை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். 2, அந்த துறையை கொண்டு போற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கான்னு பார்க்கணும். 3, அந்த துறைக்கு ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 4, அந்த துறை மூலம் போதிய அளவு உழைக்கலாமா என்று பார்க்கணும். இந்த 4ம் சேர்ந்து ஒரு துறையை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மிக பொருத்தமான துறை. ஆனா இந்த முடிவை நீங்க தனியா எடுக்க வேணாம். தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு உங்களோட மூளை இன்னும் பழக்கப்படல. 1. 2வது, உங்களோட வாழ்க்கையில எடுக்க போற மிக முக்கியமான முதலாவது முடிவு இதுவா தான் இருக்க போகுது. எனவே இந்த முடிவை நீங்க கவனமா எடுக்கணும். ஸோ நீங்க வாயை திறக்கணும். நீங்க யாரோடையெல்லாம் பேச முடியுமோ அவங்களோடையெல்லாம் பேசி கலந்துரையாடணும். முக்கியமா உங்களோட பெற்றோர்கள், உங்களோட ஆசிரியர்கள், அதே போல நீங்க மனசுல நினைக்கிற அந்த துறையில ஏற்கனவே பயணிச்ச உங்களோட சீனியர்ஸ், அதுல சக்சஸ் ஆகின வெற்றியாளர்கள், இவங்களையெல்லாம் சந்திச்சு நீங்க கலந்துரையாடும். இப்படி நிறைய பேரோட பேசி இறுதியா ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்களும் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். A லெவல்ல நீங்க சரியான ஃபீல்ட செலக்ட் பண்ணதுக்கு பிறகு எப்படி சக்சஸ்ஃபுல்லா A லெவலை கம்ப்ளீட் பண்ணலாம் என்று இன்னொரு வீடியோல சந்திப்போம்.